ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வா 360. ஸோ பிக் பாஸ் சீசன் 8ல் ஓட்டிங் ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த 5 பேரில் யார் ஒருத்தர் வெளில போகிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித். ஸோ கவுண்டம்பாளையம் ரஞ்சித், கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அந்த மனுஷனை, இதுக்கு வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஞ்சித் அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன், அருண் பிரசாத். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இதுல ஓட்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சௌந்தர்யா தான். சௌந்தர்யா அவங்களுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இவங்களை பார்க்கும்போது ஆர்மியே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் தோணுன ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஓட்டிங்லையும் சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர் தான் இருக்காப்புல. ஸோ அவர் ரொம்ப அழகா நம்ம சொன்ன மாதிரி தான் சோசியல் மீடியாவில் அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான். ஸோ அதனாலே என்னவோ தெரியல, தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. இவர் இருந்தால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ காரசாரமாக வேற எல்லாருக்கிட்டையுமே எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறத அழகாக பேசுகிறாப்புல. ஸோ அதனால அந்த மனுஷன் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கொஞ்சம் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு போல. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் தான். ஸோ ஜாக்லின் அடிக்கடி கோவப்படுறாங்க, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் ஜாக்லினை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஜாக்லின் உள்ள வேணும், விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்காக கூட உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ ஜாக்லினுக்கு ஓட்டு கொஞ்சம் அதிகமாகவே விழுந்திருக்கு. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதி கண்ணம்மா தான். ஸோ பாரதி கண்ணம்மா சீரியல் எப்படி டாப்பில் போய் அப்படியே கீழே இறங்கிச்சோ அதே மாதிரி தான் அருண் பிரசாத் ரவீந்திரனை நாமினேஷன் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அது நம்மளுக்குலாம் ஈஸியாக புரிஞ்சு. இருந்தாலும் பிக் பாஸாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அருண் பிரசாத்தை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி கண்ணம்மா சீரியல் மாதிரி தான் எப்படியோ போயிட்டு இருக்கு அருண் பிரசாத்தோட வாழ்க்கை. அவர் கடைசி வரைக்கும் போயிடுவாரா? ஆனால் அருண் பிரசாத்துக்கு டைட்டிலை வின் பண்ணிட்டு தான் வெளில போகணும் அப்படிங்கிற மோட்டிவ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது அவர் பேசும்போதே தெரியுது. யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காப்புல. அருண் பிரசாத் நம்ம ஓட்டிங்கில் 4வது தான் இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம வேற யாரும் இல்லைங்க, நம்ம கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர் தான். ஸோ ஓட்டிங்கில் கடைசி இருக்காப்புல. பொதுவாகவே ஏஜ்டு பர்சன் அப்படின்னா பிக் பாஸில் ஈஸியாக வெளில போயிடுவாங்க. கொஞ்சம் ரஞ்சித் அவர் தான் ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இந்த டீமில் இருக்காப்புல. ஸோ ஆனால் அவரும் வந்து வெளில போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ கவுண்டம்பாளையத்துக்கு சங்கு ஊதிராதீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ரஞ்சித் அவர் தான் ஓட்டிங்கில் கடைசி இருக்காப்புல. ஸோ டெய்லி ஓட்டிங் ரிசல்ட் நம்ம வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.